வெற்றி கழகம் வெற்றிகரமா 3வது ஆண்டில் அடியெடுத்து வச்சு நாங்க இன்னைக்கு அடுத்த 2026ல தளபதி முதலமைச்சராக்குறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க சிவகங்கை நகரத்துக்குள்ள 27 வார்டுலையும் ஒவ்வொரு வார்டா நாங்க களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நேத்து ஒரு வார்டுல பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் விசில் ஊதிட்டு போனதை அவமதிக்கிறது மாதிரி விசிலை வாங்கிக்கிட்டு அவரோட ஒளிபெருக்கியை கொடுத்து இனிமே இதுலயே நீங்க எல்லாமே பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப எங்க கட்சி சின்னத்தை அவமதிச்சிருக்காங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இனிமேல் எங்க சின்னத்தை அவமதிக்கிற மாதிரி இருந்தா நாங்க கண்டிப்பான முறையில எங்க கட்சி சார்பா தக்க நடவடிக்கை எடுப்போம். இப்ப ரெட்டலை இருக்கு, ரெட்டலை சின்னம் கொடுத்துருக்கனால ரெட்டலை நம்ம என்ன பண்ண முடியும்? மரத்தை பூரா வெட்டிட முடியுமா? பஸ்ல விசில் அடிக்கிறாங்க. விசில் யாருதான் அடிக்கல சொல்லுங்க. சரி, விசில் அடிக்க கூடாதுன்னு விசில் சின்னத்தை மறைக்கிறீங்க. கையை வச்சு பசங்க அடிக்கிறாங்களே, அவங்க கையை ஒடிச்சிருவீங்களா? டிராபிக் போலீஸ் விசில் அடிக்கிறாரு, அவரை போய் நீங்க என்ன பண்ண முடியும்? நாங்க இதுவரைக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம எங்களோட கட்சி சார்பா எங்களுடைய வேலையை கரெக்டா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம எங்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்க. நாங்க கண்டிப்பான முறையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை கண்டிப்பான முறையில நாங்க முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எங்களால என்ன முடியுமோ அந்த வேலைகளை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. மத்த கட்சிக்காரங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு போக சொல்லிதான் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ராஜேஸ்வரி நகர மகளிர் அணி அமைப்பாளர்.